வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் மேக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது காலேஜ் டிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, a function t such that t of ax plus by is equal to a into t of x plus b into t of y என்றதான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எல்லாம் வராது. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியராக இருக்கும். அடுத்து வாட் இஸ் கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செட் ஆஃப் வெக்டர்ஸ் மேப்டு டு ஜீரோ வெக்டர், அதாவது டொமைன்ல இருந்து எந்தெந்த வெக்டர் எல்லாம் கோடொமைன்ல இருக்கிற ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுதோ அதுதான் வந்துட்டு கர்னல். ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். நம்ம பார்க்காதவங்க கர்னலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதில் பாருங்க. அது டொமைன் இருந்த ஜின்னு ஒரு டொமைன், கோடொமைன் ஜி டேஷ்ல இருந்தா ஜியில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்டு ஜி டேஷ்ல இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட மேப் ஆகுதோ அதுதான் வந்து கர்னல். இப்போ ரெண்டு எலமெண்ட் எனக்கு மேப் ஆகுதுன்னா கர்னல்ல இருக்கிறது ஏ கமா பி. இதை தான் வந்து கர்னல்னு சொல்லுவோம். வாட் இஸ் இமேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இமேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது செட் ஆஃப் ஆல் அவுட்புட் ஆஃப் டி, டீனுடைய அவுட்புட்ஸை தான் வந்து இமேஜ்னு சொல்லுவோம். வாட் இஸ் பேசிஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ்? வெக்டார் ஸ்பேஸ்னுடைய பேசிஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். பேசிஸ்ன்றது லீனியர்லி இண்டிபெண்ட் ப்ளஸ் ஸ்பேனாக இருக்கிறது தான் பேசிஸ். நமக்கு ரெண்டு பேசிஸ்னாவே நமக்கு லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், ஸ்பேனாகவும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அதை வந்து பேசிஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ்? வெக்டார் ஸ்பேஸ்னுடைய டைமென்ஷன் என்னன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பேசிஸ். பேசிஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வந்துட்டு டைமென்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ். பேசிஸ்னா நமக்கு தெரியும், லீனியர்லி இண்டிபெண்ட் ப்ளஸ் ஸ்பேன். இந்த ரெண்டு கண்டிஷன் வந்தால் தான் அது பேசிஸ். அது அந்த பேசிஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டைமென்ஷன். வாட் இஸ் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்? ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்னா வெக்டார்ஸ் வித் டாட் ப்ராடக்ட் ஜீரோ, அதாவது ரெண்டு வெக்டார் யூ வெக்டார் டாட் வி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ, டாட் ப்ராடக்ட் ஜீரோ வர்றது தான் வந்துட்டு ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். ஆர்த்தோ நார்மல் செட்னா என்னன்னா, ஆர்த்தோகோனலாகவும் இருக்கணும், அதனுடைய யூனிட் லென்த் வந்து ஒன்னு இருக்கணும். யூனிட் லென்த்னா அதனுடைய லென்த் 1 ப்ளஸ் ஆர்த்தோகோனல். ஆர்த்தோ நார்மல்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு ஆர்த்தோகோனல் ப்ளஸ் யூனிட் லென்த். யூனிட் லென்த்னா ஒரு வெக்டார்னுடைய லென்த் வந்து 1 வரணும். இப்போ 0,1 அப்படின்னு ஒரு வெக்டார் வந்து 0,1னா இதனுடைய லென்த் வந்து 1. அதே மாதிரி அது ஆர்த்தோகோனலாகவும் இருக்கணும். ஆர்த்தோகோனல்னா இன்னொரு வெக்டார் எடுத்துக்கிட்டு ரெண்டு வெக்டார்னுடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0 வரணும். அடுத்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்து அதனுடைய டிரான்ஸ்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏவும் ஏ டிரான்ஸ்பர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்பர்ஸ்னா நமக்கு தெரியும், ரோவை காலமாக எழுதணும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னவோ அதனுடைய நெகேஷன் ஏ டிரான்ஸ்பர்ஸ் வந்து மைனஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்பர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம், அதனுடைய நெகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து வாட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்? இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ஏ இன்வர்ஸ் என்னன்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஈக்குவல் டு நமக்கு 1 வரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் வந்து 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஒரு ஏ என்ற மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 வரும். ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்டேட்டடாக இருங்க. தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.